அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ புதுசாக கட்டின வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ரைமர் அடிச்சுட்டு அதுக்கு மேலே கலர் அடிச்சுட்டு விட்டுருங்க. இல்லாட்டி ப்ரைமர் அடிச்சுட்டு அதுக்கு மேலே பட்டி பார்த்துட்டு அப்புறம் ப்ரைமர் அடிச்சுட்டு கலர் அடிச்சிடுறீங்க இல்லையா? ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அது என்னென்னா, ஒயிட் சிமெண்ட் அடிக்கணும். இதை எந்த பெயிண்டரும் சொல்கிறதும் இல்லை யாருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வேலை ஜாஸ்தியாகும். ப்ளஸ் அடிக்கிறது கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி தான் அடிக்க முடியும், இல்லாட்டி கட்டி ஆகிடும். ஆனால் இதை அடித்தா தான் சேஃப்டி பில்டிங்க்கு. எதனாலனா, சின்ன சின்ன ஹோல்ஸு, பின் ஹோல்ஸு, கிராக்கு, அப்புறம் அவுட்டர்லேயும் இதை அடிக்கலாம். அவுட்டரில் உள்ள ஹோல்ஸ் இது எல்லாமே அடைஞ்சிரும் ஒயிட் சிமெண்ட் அடித்தா. அதுக்கு மேலே ப்ரைமர் அடிச்சுட்டு அதுக்கு மேலே கலர் அடித்தா உங்களுக்கு ஏர் கிராக் வராது. பில்டிங்கும் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபிங்காக ஆகிடும். ப்ளஸ் உள்ளே எந்த தண்ணியோ ஓதமோ எதுவும் வராமலும் இருக்கும். ஆனால் இதை பண்ணுறதுக்கு யாரும் கொஞ்சம் செலவு பண்ணணும். ப்ளஸ் பெயிண்டர் சொல்லாதனால நீங்கள் எல்லாம் வெறும் ப்ரைமரோடு அடிச்சுட்டு கலர் அடித்து முடிச்சிடுறீங்க. இதனால் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, வீட்டில் நான் எவ்வளோ வீடு போய் பார்த்து பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். கீழெலாம் அப்படியே செவுரெலாம் பெயிண்ட்டே உரிச்சிக்கின்னு உப்பிக்கின்னு வரும். இதுக்கான காரணம் இதுதான். ப்ளஸ் ஏர் கிராக் வரும். கிராக் இல்லாத வீடே இல்லை. இப்போலாம் புதுசாக கட்டின பில்டிங்கில் கிராக் வருது. இருந்தாலும் கிராக் வருது முக்கியமான காரணம் இதுவும் ஒன்று. உங்களை பில்டிங் ஃபுல்லாக ஒயிட் சிமெண்ட் அடித்து ஃபுல்லாகவே ஹோல்ஸ் எல்லாமே அடிச்சுட்டா அது உள்ளே ஏரே போகாது இல்லையா? அதனால் ஏர் கிராக் வராது. இந்த பில்டிங் பாருங்கள், ஃபுல்லாக ப்ராப்பராக ஒயிட் சிமெண்ட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே ப்ரைமர் அடிச்சுட்டு அதுக்கு மேலே 2 கோட் கலர் அடிக்கிறோம். ப்ராப்பராக பண்ணணும்னா இப்படி தான் பண்ணணும். நிறையா டிப்ஸு உங்களுக்கு இதேமாரி தேவைன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நிறையா வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் கிடைக்கணும்னா. நன்றி, வணக்கம்.